குட் மார்னிங் buddies. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே நைனா இல்லாதனால நம்ம ஓரியோ குட்டியை கூட்டிகிட்டு அவரோட காலை கடனை முடிக்கிறதுக்காக என்னோட காலை கடனை கூட முடிக்காமல் கூட்டிகிட்டு போனேங்க. ஆனால் கூட்டிகிட்டு போனப்போ தான் தெரிஞ்சிச்சு இதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ். கிருப்பாலும் பாவங்க பாருங்கள், இதெல்லாம் கையில் கேரி பண்ணிவிட்டு நம்ம அவரை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம அப்படி க்ளீன் பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இன்றைக்கி கிருப்பா குட்டியும் இல்லை, நைனாவும் இல்லை. இவரை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் இதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அவர் எந்த ஸ்பாட்டை ஸ்னிஃப் பண்ணி கக்கா போவாருன்னு தெரியல. ஸோ நிஜமாகவே வேண்டாத சாமி இல்லைங்க இவர் ப்ராப்பராக கக்கா போகணுன்னு. இட் வாஸ் அ ஃபன்னி மூமெண்ட். அவங்க காலையில் அப்படி ராஜா மாதிரி அவங்களோட ஓன் டைமை எடுத்துக்கிட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு கூலாக அவரோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கெல்லாம் என்னை எடுத்துகிட்டு போனார். ஸோ இது மாதிரி தான் பெட் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான க்யூட் சேலஞ்சஸ் நிறையா இருக்குங்க. பட் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே அந்த பாசிட்டிவிட்டியும் அன்கண்டிஷ்னல் லவ்வும் தான். அவங்க நம்ம மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். பெட்ஸை பார்த்துக்க முடியாமல் நிறைய பெட் பேரண்ட்ஸ் தே ஆர் ஜஸ்ட் கம்மிங் அண்ட் ட்ராப்பிங் தெம் ஆன் த ரோட். நம்ம குழந்தைங்கள எப்படி நம்ம விட்டுட்டு போக மாட்டோமோ அது மாதிரி இவங்களும் நம்ம குழந்தைங்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சேலஞ்ச் வந்தாலும் இந்த க்யூட் குழந்தைங்கள எப்படிங்க விட முடியும்? ஸோ ஏன்னோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்கள அப்படின்னா ஹோல் ஹார்ட்டடாக ஆஸ் அ சைல்டாக எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஃபைனலாக அவர் கக்கா போகலைங்க.